40 வருஷம் கஷ்டப்பட்டு பிள்ளைக்கும் மனைவிக்கும் கஷ்டப்பட்டு சம்பாரித்த எனக்கு இறைவன் கொடுத்த பரிசு என் கண் முன்னாலேயே என் மகனுடைய மரணத்தையும் என் மனைவியோட மரணத்தையும் தான் நான் ஊரில் போய் பார்த்தேன். எந்த பாவிக்கும் இது வரக்கூடாது. 20 வயசில் நான் வெளிநாட்டுக்கு வந்தேன். 30 வயசில் கல்யாணம் பண்ணினேன். 10 வருஷம் குழந்தை இல்லை. 40 வயசில் தான் ஒரு மாமன் பிறந்தான். அவனுக்கு செல்லமாக அவன் கேட்குறதெல்லாம் கொடுத்து வளர்த்தோம். அவன் சேராத இடம்லாம் சேர்ந்து தண்ணி கஞ்சா மீன் இதுக்கு அடிமை ஆகிட்டான். குடிச்சு அதை குடிக்கலைன்னா வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டான். என் மனைவியும் எல்லா ஆஸ்பத்திரிக்கும் அழைச்சிக்கிட்டு போய் பார்த்தா கடைசியாக அவனுக்கு உடம்புல உள்ள உறுப்புகள் எதுவுமே இல்லை. எல்லாம் இத்து போச்சு. சாப்பிடாம கடந்து அது சம்பாரிச்ச காசு பூரா 3-4 வருஷம் அந்த பிள்ளைக்கு தான் செலவு பண்ணணும். கடைசியாக நானும் முடிச்சுக்கிட்டு 60 வயசில் இங்கேருந்து போயிட்டு 6 மாதம் ஆஸ்பத்திரி எதுன்னு அலைஞ்சிட்டு கடைசியாக அந்த பிள்ளையோட மரணத்தை தான் பார்த்தேன். எந்த பாவிக்கும் தான் குழந்தை இறப்பை பார்க்குறது வரக்கூடாது. அந்த வேதனையும் அந்த கஷ்டத்தையும் நானும் என் மனைவியும் அனுபவித்தோம். என்னை விட அவள் ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த பிள்ளைய எப்படியாவது காந்து பண்ணி முன்னும் ஒரு பிள்ளையே அப்படின்ட்டு. ஆனால் அந்த பையன் கண் முன்னால் பட்ட கஷ்டத்தையெல்லாம் பார்த்து அவள் சாப்பிடாமல் கடந்து அந்த குழந்தை இறந்ததுக்கு பிற்பாடு 1 வருஷம் கழித்து அவளும் மரணத்தை அடைஞ்சா. பாருங்கள், யாருக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கல்யாணம் பண்ணி 3 வருஷம்தான் மனைவியோட சேர்ந்து வாழ்ந்திருப்பேன். இந்த குழந்தை மனைவிக்காக நான் பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்ட்டாக போய் யாருக்கா சம்பாரித்தோமோ அவங்க 2 பேருமே நம்ம கண் முன்னால் மரணம் நடக்கிற சம்பவம் இருக்க எந்த ஒரு மனுஷனுக்கும் வரக்கூடாதுங்க. அந்த கஷ்டத்தை அவ்வளோ அனுபவித்து நான் படாத பாடுபட்டு என் துக்கத்திலேருந்து இன்னும் என்னால் வெளியே வர முடியலைங்க. நான் மரணத்தை தேடி நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், வெளிநாட்டில் சம்பாதிக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன், பணத்தை மட்டும் சம்பாதிக்காதீங்க. பிள்ளைய நல்லா ஒழுக்கமாக சம்பாதிக்குங்க. எது கேட்டாலும் அதை வாங்கி கொடுக்கக்கூடாதுங்க. புள்ள நல்லா வளர்த்துட்டாலே நம்ம பணத்தை சம்பாரிச்சிடலாம், பணத்தை எப்போவுமே சம்பாரிச்சிடலாம். ஆனால் புள்ள தடமாறி போச்சுன்னா அதை நம்ம திருத்தவே முடியாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான பதிவுன்னு அவர் சொல்லிட்டு